வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவின் ஞானக்களஞ்சியம் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். பாடல் எண் 873. 1955 இப்பாடலை குரு அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார். அறிவு பயிற்சி என்ற தலைப்பில் இப்பாடல் வந்திருக்கிறது. உருவ நிலையில் அணுவின் பரிணாமத்தால் உருண்டு நின்று ஊர்ந்து நீந்தி பரந்துலாவும் சொரூப அண்ட பிண்ட சராசரம் யாவையும் சூழ்ந்தவற்றை தாங்கி வெளியாய் நிறைந்தும் கருவமைப்புக்கு ஒளி ஒளி ஈர்ப்பு ஆற்றலாக கருசுவை மனம் உணர்ந்து நிற்கும் அருவ நிலையும் நன்றாய் விளங்கிக் கொள்ள அறிவு பயிற்சி அதற்குரிய வசதி வேண்டும். வாழ்க வளமுடன். அணுதான் பரிணாம வளர்ச்சி என்பதாக உருவமாகவும், அந்த உருவம் நின்று கொண்டிருப்பதாகவும் ஊர்ந்து செல்வதாகவும் நீந்தி வருவதாகவும் பறந்து செல்வதாகவும் இந்த சொரூப நிலை, அந்த உருவ நிலை மாற்றம் பெற்றது. அண்டங்களாகவும் பிண்டங்களாகவும் அனைத்து சராசரங்களாகவும் அனைத்துமாகியிருக்கிறது. அது பரிணாமம். சூழ்ந்தவற்றை தாங்கி வெளியாய் நிறைந்தும் அவ்வாறு ஆனது போக மீதியெல்லாம் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாக இருக்கக்கூடிய சுத்தவெளிதான் என்பதாகவும் கருவமைப்பை கொண்டு ஒவ்வொன்றும் அந்த கருவமைப்புக்கு ஏற்ப ஒலி ஒளி ஈர்ப்பு ஆற்றல் என்று சொல்லக்கூடிய தொடு உணர்வு சுவை மனத்தை முகர்தல் இவ்வாறு உணர்ந்து நிற்கும் அருவ நிலையும் நன்றாய் விளங்கிக் கொள்ள அறிவு பயிற்சி என்னும் அகத்தவம் தேவை. இந்த அகத்தவத்தை குரு மூலம் அடைந்து இந்த இலக்கை நாம் அடைவோம் என்று சொல்லும் அறிவு பயிற்சியாக அகத்தவத்தை கூறுகிறார் குரு. இச்சிந்தனையை என்னும் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.